வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நம்பிக்கை வாக்கெடுப்பில் தப்பித்தது தாவேகா அரசு. ஆதரவாக 144 உறுப்பினர்களும் எதிராக 22 உறுப்பினர்களும் வாக்கு செலுத்தியுள்ளனர். மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கையில் தாவேகா அரசு உறுதியாக உள்ளதாக முதலமைச்சர் திட்டவட்டம். மக்கள் அரசை புஷ்பா பட பாணியில் ஆட்சி நடத்துவதாகவும் ஏளனம் செய்வதா என கேள்வி. பேரவையில் பதிலளிக்காமல் முதலமைச்சர் வீட்டுக்கு சென்று விஜய் அறிக்கை விடுவதாக உதயநிதி விமர்சனம். திமுக கூட்டணி கட்சிகளின் வாக்குகளை வைத்தே விஜய் முதலமைச்சராகி இருப்பதாகவும் பதிலடி. வேலுமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்ட 26 பேரின் கட்சி பதவிகள் பறிப்பு. தாவேகாவுக்கு ஆதரவு அளித்ததால் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை. கட்சியிலிருந்து தங்களை நீக்க பழனிசாமிக்கு அதிகாரமில்லை என சி.வி. சண்முகம் தரப்பு விளக்கம். சசிகலா, டிடிவி தினகரன் உள்ளிட்டோரை மீண்டும் கட்சியில் சேர்க்கவும் வலியுறுத்தல். என்டிஏ கூட்டணியில் இணைய கடைசி வரை தாவேகா தயாராக இருந்ததாக சி.வி. சண்முகம் தகவல். கூட்டணிக்கு வந்தவர்களை பழனிசாமி உதாசீனப்படுத்தி விரட்டிவிட்டதாகவும் குற்றச்சாட்டு. கான்வாய் வாகனங்களை பாதியாக குறைத்த பிரதமர் மோடி. மின்சார வாகனங்களை பெருமளவில் பயன்படுத்தவும் உத்தரவு. கேரளாவில் முதலமைச்சராக பதவியேற்க போவது யார்? இன்று அறிவிக்கப்படும் என்று காங்கிரஸ் தகவல். தங்கம் விலை நேற்று காலையில் 8560 ரூபாய் உயர்ந்த நிலையில் பிற்பகலில் 3200 ரூபாய் சரிவு. சவரன் 1,20,000 ரூபாய்க்கு விற்பனை. சேலம் அருகே மனைவியின் இரண்டாவது கணவர் என நினைத்து தனித்தொழிலாளியின் மீது தாக்குதல். அரிவாளால் வெட்டிவிட்டு தப்ப முயன்ற 4 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. திருவண்ணாமலையில் ஏடிஎம் மையத்தில் இஸ்லாமிய பெண் மீது இளைஞர் தாக்குதல். 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைப்பு. உதகையில் இன்று தொடங்குகிறது ரோஜா கண்காட்சி. 2 லட்சம் மலர்களை கொண்டு பறவைகள் வடிவில் வடிவமைப்பு. கேரள மாநிலம் கோட்டயத்தில் பாரம் தாங்காமல் ஓடையில் கவிழ்ந்த லாரி. லாரி ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். சீனா சென்றடைந்த அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு உற்சாக வரவேற்பு. இன்று சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்தித்து பேசுகிறார் டிரம்ப். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.